அனைவருக்கும் வணக்கம். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. பிடிச்சது வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. கருமுட்டை பிரச்சனை இருக்கிறவங்க, கருமுட்டை வெடிச்சிடாதவங்களுக்கு இது நல்ல தீர்வு கிடைக்கும். பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க சாயங்காலத்தை தினமும் ஒரு 2 சாப்பிட்டு வாங்க. அந்த பிரச்சனை 3 மாதத்தில் சரியாயிடும். வெண்டைக்காயை 2 வெண்டைக்காய் கட் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. விடிஞ்சு அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அல்சர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும். அந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி மாவு ஊற்றி பசப்பி செஞ்சிங்கனாக்கா சப்பாத்தி மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நன்றி. 2 டீஸ்பூன் அரிசி, 1 கப் அவல், 2 டீஸ்பூன் உளுந்த மாவு ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி செட் தோசை சுட்டிங்கன்னா செட் தோசை சூப்பராக வரும். ரவா தோசைக்கு 2 டீஸ்பூன் கடலை மாவு கலந்து தோசை சுட்டிங்கனாக்கா தோசை சூப்பராக வரும், நல்லா செவந்தும் வரும். வடைக்கு மாவு அரைக்கக்குள்ளே கொஞ்சம் தளர்ந்துருச்சுனாக்கா அவள் நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி போடலாம். அப்படின்னாக்கா சேமியாவை உடைச்சி போட்டிங்கனாக்கா வடையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த டெக்ஸ்டரும் கரெக்டாக கிடைக்கும்.